பாஜகவுடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ராமர் கோயில் கட்டி முடித்ததற்கு பிறகு நாங்க ராமர் கோயில் பெயர்ல வாக்குகளை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பு ராமர் கோயில் கட்டுவதற்காக பாஜக ஆட்சியில் வர வேண்டும்னு வாக்கு கேட்டாங்க. ராமர் கோயில் கட்டி முடித்ததுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு வாக்குகளை கேட்டார். பிரதமர் பேசுறாரு ஒரு கோயிலை எப்படி இடிக்க முடியும்? அப்போ எப்படியெல்லாம் ராமர் கோயிலை வாக்குகளுக்காக பாஜக பயன்படுத்திக் கொள்கிறதுன்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். ரெண்டாவது, யூபியில உங்களுக்கு மீரட்ல ஒவ்வொரு பிஜேபியுடைய கூட்டத்திலையும் பாடல் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அந்த பாடல் என்ன தெரியுமா? யார் ராமரை கொண்டு வந்தார்களோ அவர்களை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய வரிகள். ஜோ ராம் கோ லாயே ஹே ஹம் உன்கோ லாயேங்கே அப்படின்றதுதான். அப்ப ராமரை எல்லா விதத்திலையும் அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தி கொண்டு இங்க வந்து ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. ராமர் கோயில்ல ராமர் வச்சு நாங்க அரசியல் பண்ணல அப்படின்றது ஏற்க முடியாது சார். இல்ல ஒண்ணே நான் என்ன சொல்றேன், கோயில் இடித்து விடுவார். ஏன் பாயிண்ட் புரிஞ்சுக்கவே இல்லைங்க. இல்ல உத்தரப்பிரதேச அயோத்தி மாத்திரம் இல்ல 70 இடங்களில் தோற்றாலும் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் சொல்லியிருக்கேன். 70 இடத்துல தோற்றாலும் பின்வாங்க மாட்டோம். ஏன்னா அது தேசம் சம்பந்தமான அயோத்தியில ராமர் கோயில் இருக்கணுமா இல்லையான்றது அயோத்தி வாக்காளர்கள் முடிவு செய்யற விஷயம் இல்ல. மதுரையில இருக்கிற ராமர் கோயில் விவாதமா? இல்ல அது கொஞ்சம் பேசுறோம். நமக்கு அது பேச வேண்டிய அவசியம் என்ன? அங்க சொல்லுங்க, ஒரு பக்கத்துல சொல்லுங்க. நாங்க ராமர் கோயில் பிரச்சனை எழுப்பல, அவங்க தான் சொன்னாங்க. சரி, அவர் வைகை செல்வன் சார் பேசுறாரு. அதாவது வந்து இப்ப ராமருக்கு தாவி விட்டார்கள். ராமர் கோவிலை கட்டுகிற போது ராமர் கோவிலை இடித்தவர்கள் யார் என்பது அன்றைய கருப்பு தினமாக இந்தியா முழுவதும் துக்க நாளாக எல்லோரும் எடுத்துக்கொண்டார். ஒரு கவிதை அப்போது எழுதப்பட்டது. பேருந்தில் நெருக்கடியான அந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற ஒரு பெண் எழுதினாள், என்னை பாபர் மசூதி மாதிரி இந்த ஆண்கள் இடிக்கத்தான் வருகிறார்கள், கட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்று இடிக்கப்பட்ட போது எழுதிய கவிதை. ஆக அதெல்லாம் ஒரு கசப்பான அனுபவம். நான் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ராமர் கோவிலை கட்டினார்கள், அந்த ராமரே கைவிட்ட பிறகு நானே ராமர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் மோடி அவர்கள். அதான் கடவுள் அப்படின்னு சொன்னார், கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னார். நான் வந்து இயற்கையான இது மேல இருந்து தேவதூதனாக நான் வந்தவர் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இது ஒரு பக்கம். நம்ம கோலகால சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது, 2 திராவிட கட்சிகளுக்கு பிறகு 3வது கட்சியாக தேசிய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அவ்வாறாக இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் 8-10 முறை வந்தார் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள். आपके में மோடி கே கேரண்டி என்று சொன்னார். நம்ம மிக்சி கிரைண்டருக்கு தான் கேரண்டி கொடுப்போம். அவரே கேரண்டி சொன்னோன்னே நம்மளால ஆச்சரியப்பட்டான். தமிழ்நாட்டில் என்ன சொன்னா, आपका चीज में டால் பக்கா நயா ஹே. இல்ல என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன தெரியும்? என்ன அர்த்தம்? அதுக்கு நான் சொல்ற அர்த்தம் என்னன்னு அவருக்கு ஹிந்தி தெரியும்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்னு அர்த்தம். இல்லங்க, அது இல்லங்க. நான் கேரண்டி கொடுக்கறேன், அந்த ஆட்சி நிர்வாகத்துல ஏதாவது பிழை இருந்தா நீங்க உறுதியா என்ன கேட்கலாம் அப்படின்னு அவர் கேரண்டி கொடுத்தார். சொல்றேன், அந்த கேரண்டி தமிழ்நாட்டுல எடுபடலன்னு சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் டால் பக்கா நயா ஹே. உங்க பருப்பு இங்க தமிழ்நாட்டுல வேகாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம். ஆக இன்னைக்கு வந்து 1 கோடி வாக்குகளை 1,55,000 வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று ஒரு தனிப்பெரும் அடையாளத்தோடு இருக்கு. 1 கோடி கூட இல்லன்னு மன்னிக்கணும்னே, உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்பு. நீங்க சரியா you must get your facts correct. சரியா பாருங்க. 23% தான் ஓட்டு வாங்கிருக்கீங்க. 23% வாக்குகளை கூட்டணியா வாங்கிருக்கீங்க. உங்க ஓட்டு 20% தான். நீங்க 23% பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனித்த பெரும் அடையாளமாக இருக்கிறது. எல்லாம் யாரோட நாங்க சவாரி செய்யலாம். இதுக்கு முன்னால எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்த அடையாளம் 7 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறது, இன்று எதிர்கட்சியாக இருக்கிறது. நாங்கள் இன்னும் நிராகரிக்கிறோம்.